கண்ணு அதெல்லாம் ஆல்ரெடி லைசன்ஸ் போட்டு வச்சுக்குது, கிட்ட நெருங்க முடியாது. என்னத்தான் ஓங்கி ஓங்கி அடிச்சேன்னா அந்த 1800 ரூபாய்க்கு மேல இல்ல. ஆறு பிள்ளை பொட்ட பிள்ளை வெளியே வந்ததையும் பார்த்து அடி அப்படின்னு அது அந்த தொப்புள் பார்த்துக்கிட்டே அடிக்கிறான். சும்மா தொழுக்காலம் தொழுக்காலம் தொழுக்க. ஐயோ பாப்பா எத்தனை அடி அடிச்சு அடிச்சல அண்ணான்னு விட்டாலே நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுச்சு மாமா. போதுடா என் தங்கச்சிடா அது டேய் தயலி அடி பண்ணி அடி. ஏன் மௌரி கேட்ட என் தங்கைடா தங்கை ஆமா முருக மாமா. ஏசாமே யாகலே குட்டியா இந்த ஊரான ஊருக்குள்ள என்னிடத்தில் பேசுவதற்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட காணுமே. அடி கண்டார ஓலி கண்ணுத்துன்னு முண்டை எத்தனாயிரம் குஞ்சு உக்காந்துக்கிட்டு நின்னுகிட்டு கூத்து பாக்குது. அறுத்து போட்டா 4 டம்போ மீட்டம்போ குஞ்சாவும். இந்த ஊர்ல பார்த்து குஞ்சு நின்றானே தம்பி குஞ்சு எடுத்துக்க முனிப்பு கோயில் பூசாரிட்டு போயிட்டோம். அழகான ஒரு ஆள் வேண்டும். அருமையான ஒரு ஆள் இருக்கிறான். ஒண்ணு கவலையப்படாத. ஐயோ அவன் முகரையை பாத்தீங்கன்னா உனக்கு உடனே பிடிக்குது. பெருமை எடுத்து சொல்லு. என்ன பண்ற காலையில இந்த பாருமா அருமையான ஆளு சேலத்தை அந்த ஜிஹெச் பத்தியா சேலம் ஜிஹெச் போறதுக்கு முன்னாடியே அந்த ஜிஹெச்ல பிரசவ வார்டுல உனக்கு போட்டுருக்காங்க. டாக்டர் வெளியிலயா? டாக்டரா? அப்புறம் டாக்டருக்கு மேலமா? டாக்டருக்கு மேலயா அவரு? ஆமா பெரிய டாக்டர் இந்த ஆளை கட்டா பயந்துக்குவோம். பெருமை ஏத்து ஏத்து அதுவே சொல்றேன். நீ அங்க போய் அங்க போ, இந்த பக்கத்தால அங்க போ. சேர்றா டாக்டருக்கு மேல ஒரு படி. டாக்டருக்கு மேல ஒரு படி? ஆமா பிரசவ வார்டுல குழந்தை எல்லாம் திடீர்னு போறாங்கன்னு சொல்லி இவனுக்கு காவலை போட்டுருந்தாங்க. காவலுக்கு விரதம் போட்டுருக்காங்க. ஆமா என்ன பண்ணி விட தாய்களி அதெல்லாம் சுத்தி சுத்தி ஊரு பூரா கடனை வாங்கி தின்னுபிட்டு பூரா கடையிலேயே கடை வச்சுட்டான். யாருமே சோறு போடல. கடைசியில பாக்குறதையும் பாட்டு இந்த குழந்தை பிறந்த உடனே செத்த விடுவோமே அந்த செத்தையை பூரா எடுத்து எடுத்து வெளுக்குன்னு முடியும். நான் பாக்குறதையும் பாட்டு நான் ஒரு வேலையை அங்க போயிருந்தேன். இவன் திண்ணிட்டு பாட்டு தாயாளி நாய் செய்யற வேலை நீ ஏண்டா செய்யற? எங்க ஊர்ல வந்து கூத்தாடுது. கூத்து பாக்க ஒரு ஏதோ ஒரு வேசகத்தை கொடுக்க சொல்றேன். போட்டு ஆடிவிட்டு அவன் சம்பளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துக்கிறேன். திங்காதராங்கிற என் முன்னாடியே 2 சத்தி எடுத்து முடிவு விட்டானே. அவனை கூட்டு வந்துக்கிறேன்.
தாயாளி பிள்ளை தூக்கிட்டு குடு 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 தூக்க முடியலப்பா. அங்க போய் உக்கான போய் அவன மாதிரி எண்ணி வேட்டி அவுத்துள்ளாரு பாத்தியா? பிள்ளைய குடும்பம் என்னடா பண்ணி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போன என்னென்னப்பா மக்களை ஒரு எளிதா பிள்ளை தூக்கணும். எதுக்குடா எதுக்குடா தூக்கணா? எதுக்கு வேட்டி அவுத்துட்டா? எதுக்குடா அவுத்த? பிள்ளைய பார்த்தா பாரு, ஒரு பிள்ளைய பார்த்தா ஆடல் பாடல் பாட்டு அத நானாச்சு அவளாச்சு போப்பா. ஏடா தூக்கிட்டு போறவங்கள கொலை முட்டுக்கிற உங்களுக்கு ஏடா நோவுது? யாரு நினைக்கிறா? யாரு யாரு நினைக்கிறா? யாரு அது யாரு? 6 என் தங்கச்சிடா. ஆமா ஆமா ஆளை பாரு, மூஞ்ச பாரு, மொபைலை பாரு, அவனை பாரு, இவனை பாரு, ஆளுக்கார தலைவர் பாரு, ஏத்து கூட்டிய தேடுவதில்லை, தலைவர் பாரு, 4 பேர் தக்காளி தூள், கட்டை பாரு, பழைய பாரு, வீதி பாரு, கொடக்காளி பாரு, அங்க பாரு, இங்க பாரு, மத்தானக்கார, பொண்டாடி பாரு, கொள்ளக்கார, கூத்தியார் பாரு, கொட்டியார், பப்பாடி பாரு, நக்கி, நாரவாய் வெத்த, ஆளுவார் வெத்த, புண்டாய் வெத்த, தலைவர் வெத்த, தேவ் வருது. மொபைலை பாரு, நண்டோடா போல கிடையாது, செத்தே இருக்கணும். தாய் அடியவனா. ஏய் தாயாளி, ஏய் இந்த மாதிரி என்னெல்லாம் கேட்டுதான் நேரம் கிடத்துல விழுந்துருக்கேன். ஏய் வந்துருச்சு, வந்துருச்சு. ஆடியோ பீத்த புண்டை. என்ன பொம்பளை சரி பேசுறா போகுதுன்னு பார்த்தா நீங்க கூதி வெடிவட கூதில வாக்க. டாடி கம்மகாடி போனவளே, சோளகாடி போனவளே, பருத்திகாடி போனவளே, அடி கோடி ஒரு முடி தேங்காய்க்கு முடி போய் பூஜை வாத்த கூதி. என்னடி என்ன வச்சு போனா போதுன்னு பார்த்தா ஓவரா சொல்ற. என்னால முடியல கூட காரண்டி உள்ள விட்டாட்டி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓடி அண்ணன் கொலாயில பேசுறதுல பேசி என்னங்க அப்படி கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க, 2 பேரும் ஒத்து போயிடலாம். 2 பேரும் ஓத்து போலாம். குச்சிக்கிழங்காடு பக்கமா தாங்க அவரக்கரை வரிச்சிக்கு வெடிஞ்சா என்ன ஆகுது? எனக்கு அப்ப வெடிஞ்சா என்ன ஆகுது? அப்பை நான் என்ன ஆகுது? மகள் இதெல்லாம் கேக்குற கேள்வியா? அப்ப இந்த செட்ல கூத்தாரான்னு தெரியுதுல்ல. ஆறு ஓம்பறதுக்கு வர சரி, என்னங்க பெண்களை கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? அதெல்லாம் நல்லா அருமையா நச்சுக்குவேன். வீட்டுல உங்க ஆயா சும்மா தான் இருக்கிற போயிட்டு தாவே அதுல டீ தூள் பாக்கெட் தொங்கி போச்சு. அண்ணா அது இல்ல அண்ணா, நீங்க பாடுவாயா? எனக்கு பாடுவாய், மத்தாலக்காரனுக்கு தோலுவாய். அண்ணா நீங்க பாட்டில் விடுவீங்களா? பாட்டில் விட்டா சீவேறி போயிரும். அண்ணா நீங்க பாடையில நான் காலையில பாடையில போறேன், நீ பின்னாடி பொறி வீசிக்கிட்டு வா. அண்ணா அது இல்லன்னா அண்ணா அழகான ஒரு பாடல் பாடுவீங்களா? ஆடல் பாடல் ரசிப்பு தன்மை நான் அதெல்லாம் என்னது பாடுவீங்களா? அது உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல வந்தாத்தான் பாட்டு மனப்பாடம் வரும். குறுக்கு பேசாதடா. திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டா, வர மாட்டா. அரிச்சந்திரம் போல இவ பொய் பேச மாட்டா, கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு, இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீலி. வரமாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறையே சின்னவளே. வரமாட்டேன்னு சொன்னவளே, வந்து வந்து போறையே சின்னவளே. திருவிழான்னு வந்தா இவ சூத்து கழுவ மாட்டா. என்ன ஒரு 15 நாள் சாட்டா இருந்தாலும் இந்த பாடல் எனக்கு பிடிக்கவில்லை. ஓ இது பிடிக்கல. சின்ன ராசாவே, சின்ன ராசாவே, சித்தெரும்பு குதி குடி கடிக்கு. வரும்போது இத்தனை லாரி பத்தி எல்லாம் தாண்டி தானே வந்துட்டேன். இல்ல நான் டெம்போல வந்தேன். அப்படியே அடிச்சாலும் 16 பேர் உங்கிட்டாங்க. எம்பாலத்தான் வந்தியா? பைக் எடுத்துட்டு வரல? நீங்களும் வந்திருக்கேன்னு தெரியும்.
சரி அண்ணா அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். எந்திரிச்சு போங்க ஐயா, கூத்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு அவங்க ஆயா மாப்பிளைய வந்து கூத்து பாப்பாங்க. நீத்தா போனா போட்டுன்னு என்ன சொல்லி பேசக்கூடிய விண்வார்த்தை போனால் போகட்டும். போகட்டும். அப்படி இருந்தாலும் ஆண்களாய் பிறந்த அப்பன்மார்கள், பெண்களாய் பிறந்த தாய்மார்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே, எங்கள் ஸ்ரீ சரஸ்வதி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதல்கண் வணக்கம். வணக்கம். அடியே கண்ணம்மா, பேசி சுத்தி நல்லா பாக்க சொல்லு. பாம்பு கிம்பு வந்துரு போய் அந்த குழல் ஓதுறா. அடியே அம்மம்மா, அப்படி இருந்தாலும் சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபையிலே அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன? என்று வைத்திருக்கூடிய நாடகம். இந்த நாடகம் எதற்காக அரங்கேற்றம்? முனியப்பனுக்காக. அப்படியா? மகா கும்பாபிஷேகம். முனியப்பன் கோவில் கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாடகமானது அரங்கேற்றம் செய்துள்ளார். வைத்துள்ள நாடகம் என்னடி? இன்னி வச்சுக்க நாடகம். உண்மைதான். அதாவது என்ன சாமி? என்ன சாமி? முனியப்ப சாமி. அதே சாமி தான் இன்னைக்கு. என்ன சொல்லுவா? பலபத்திரகாளியம்மன் பிறப்பு என்றால் முனியப்பன் சண்டை. நாடகத்திலே நான் யார்? என்னுடைய பேர் என்ன? நான் யார் விட்டு பாப்பா? நீ யார விட்டா வாப்ப? எல்லாம் உருப்படி இல்லாத தான் போவேன். இல்ல ரெண்டு குடியா குழியில போட்டு வெளியே மாற அடிக்க முடியும். யா வெளியில கறி எடுக்கிறோம் எல்லாம் காத்தால போய் கறி எடுக்கிறோம். சரிடா இதுக்கு போறதுக்கு அப்படி எல்லாம் கும்பலா கடவுளே.